வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பிரபல நிறுவனங்களின் பெயர்களில் 100 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட ஆசாமியை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். ஆலய கும்பாபிஷேகத்திற்காக நன்கொடை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம். இனி விரிவான செய்திகள். அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ் புதுச்சேரி மையம் ஏற்பாடு செய்த கட்டுமான விருது வழங்கும் விழா நடைபெற்றது. ACCE நிறுவனத்தின் ஃபவுண்டேஷன் டே மற்றும் தேசிய விருதுகள் 2025 மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் தொடங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கண்காட்சியை தொடங்கி வைத்து வீட்டு உபயோகப் பொருட்கள் அடங்கிய அரங்குகளை பார்வையிட்டார். பசுமை கட்டிடம் வடிவமைப்பு நிறுவனத்தில் நிர்வாக இயக்குநர் சந்தீப் பாணி வஜ்ஜே தலைமையில் நடைபெற்ற கண்காட்சியில் பசுமை பூமியை நோக்கிய பயணம், காற்றாலை சக்தி, சக்கரங்கள் மற்றும் சுத்தமான காற்று என்ற தலைப்பில் சொற்பொழிவுகள் நடைபெற்றது. தொடர்ந்து பொறியாளர்கள் சட்டம் மற்றும் கட்டுமான துறையில் அதன் தாக்கம் என்ற தலைப்பில் சொற்பொழிவுகளும் நடைபெற்றது. இரண்டாவது நாளான நேற்று சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு தேசிய விருதுகளை வழங்கி கௌரவித்தார். சிவில் பொறியாளர்கள் சங்கத்தை சேர்ந்த புதுச்சேரி மைய தலைவர்கள் முருகன், விழாக்குழு தலைவர் ஜெயக்குமார், விமல், சுந்தரராமன், சுரேஷ்குமார், சத்யவேல், ராஜேஷ் குமார், அசோக் குமார், அருள், பிரகாஷ், கனகராஜ், தனலட்சுமி ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த கண்காட்சியை புதுவை மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் பார்த்து பயனடைந்தனர். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி பகுதியில் உள்ள கங்கையம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவிற்காக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் 7 லட்சம் ரூபாய் காசோலையை ஆலய நிர்வாகம் மற்றும் ஊர் பஞ்சாயத்தாரிடம் வழங்கினார். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கங்கையம்மன் ஆலய கும்பாபிஷேக பணி நடைபெற்று வருகிறது. மேலும் ஆலயத்தின் திருப்பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆலய நிர்வாக பணிக்கு 7 லட்சம் ரூபாய் காசோலையை ஊர் பஞ்சாயத்து நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பிள்ளைச்சாவடி கோவில் நிர்வாகத்தினர், ஊர் பஞ்சாயத்து நிர்வாகிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதுக்கப்புறம் இந்த ரோடு வேலையை வந்து அந்த கல்லை வந்து நாளைக்கு இங்கே மாற்ற சொல்லியிருக்காங்க. புரியுதா? நாளைக்கு கல்லை மாற்றி புதுச்சேரி பாஜக தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக ராமலிங்கம் தேர்வு செய்யப்படுகிறார். புதுச்சேரி காங்கிரஸ் ஆட்சியில் சபாநாயகராக இருந்த VP சிவக்கொழுந்துவின் சகோதரரான VP ராமலிங்கம் 1962ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி அன்று பிறந்தார். இவர் 2019 இருந்து பாஜக உறுப்பினராக இருந்து வந்தார். அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றிக்காக பணியாற்றிய இவருக்கு 2021ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதியன்று நியமன சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக சட்டமன்ற உறுப்பினராக திறம்பட பணியாற்றிய அவர் கடந்த 27ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் தற்போது தலைவராக இருக்கும் செல்வ கணபதியின் பதவிக்காலம் முடிய உள்ள நிலையில்
புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பாஜக தலைவர் செல்வகணபதி முன்மொழிய பாஜக தலைவர் பதவிக்கு VP ராமலிங்கம் தேர்தல் நடத்தும் அதிகாரி அகிலனிடம் மனு தாக்கல் செய்தார். மனு தாக்கலின் போது மேலிட பார்வையாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். இந்த நிலையில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு தற்போதைய பாஜக தலைவர் செல்வ கணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனித்தனியாக மனு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் வேறு யாரும் தலைவர் பதவிக்கு போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யாததால் VP ராமலிங்கம் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்படுகிறார். பிரபல கட்டுமான நிறுவனங்களின் பெயர்களை வைத்து பொருட்களை தருவதாக போலி விளம்பரம் செய்து பொருட்களை தருவதாக கூறி நாடு முழுவதும் ரூபாய் 100 கோடி வரை மோசடியில் ஈடுபட்ட பீகார் மாநிலத்தை சேர்ந்த 5 பேரை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சேதுராமன். இவரது முகநூலில் கடந்த ஆண்டு வைசாக் ஸ்டீல் என்கிற பெயரில் ஒரு விளம்பரம் வந்தது. அதில் மார்க்கெட் விலையை விட 10% குறைவாக இரும்பு ராட் பொருட்களை தருகிறோம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை நம்பிய அவர் அதிலிருந்த எண்ணை தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் பெற்று அந்த நிறுவனத்தின் பெயரிலேயே GST எண் மற்றும் வங்கி கணக்குகள் இருந்ததால் 30,97,000 ரூபாய் பணத்தை செலுத்தியுள்ளார். பின்னர் 4 நாட்களுக்கு பிறகு அவர் பேசிய எண்ணுக்கு தொடர்பு கொண்ட போது அந்த எண் ஸ்விட்ச் ஆஃப் ஆக இருந்தது. இதில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் அது வைசாக் ஸ்டீல் நிறுவனத்தின் உண்மையான முகநூல் பக்கம் இல்லை என்பதும் இதில் இணையவழி மோசடிக்காரர்களின் வேலை என தெரிய வர சேதுராமன் தொடர்பு கொண்டு பேசிய எண், முகநூல் பக்கம் ஆகியவற்றை வைத்து விசாரணையை காவல்துறையினர் தீவிரப்படுத்தினர். அப்போது மோசடியில் ஈடுபட்டது பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என தெரிய வர பீகார் தலைநகர் பாட்னாவிற்கு விரைந்த காவல்துறையினர் 30 வயதான ராகுல்குமார் சிங், உத்தம் விஷால் குமார், ராயுஷன் குமார், அபிஷேக் குமார் என 4 பேரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இவர்கள் இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான நபர்களை கடந்த 2019 ஆண்டு முதல் பல்வேறு மிகப்பெரிய கட்டுமான பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்களின் பெயரை கூறி அவர்களின் உண்மையான விளம்பரங்களைப் போலவே Facebook வங்கி கணக்கு, செல்போன்கள் போன்றவற்றை அந்த நிறுவனத்திற்கு ஒத்து போகின்றது போல் உருவாக்கி மோசடி பணங்களை பெற வங்கி கணக்குகளை வாங்கி ஒரு சில வங்கி மேலாளர்களின் உதவியுடன் பணத்தை எடுப்பதற்கு, பொதுமக்களை ஏமாற்ற திறமையாக பேசுவதற்காகவும் வங்கி கணக்கை வாங்கி கொடுப்பதற்கு என அனைத்து பணிகளுக்கும் பல்வேறு குழுக்கள் அமைத்து செயல்பட்டுள்ளனர். மேலும் இவர்கள் மீது 20 மாநிலங்களில் 54 புகார்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளதும் இவர்கள் 100 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 34 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், செல்போன், வங்கி அட்டை புத்தகங்கள், மடிக்கணினி மற்றும் டைரிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த பெங்களூரை சேர்ந்த தயாந்த் என்கிற நபரையும் கைது செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் அவர்களை காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் இன்னும் 10 பேரை காவல்துறையினர் தேடி வரும் நிலையில் கைது செய்யப்பட்ட 5 பேர் மீதும் குண்டா சட்டம் பதிய உள்ளதாகவும் பிற மாநில காவல்துறையினரும் இவர்களிடம் விசாரணை செய்ய உள்ளதாகவும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அனல் காற்று வீசி வந்தது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் நேற்று மாலை புதுச்சேரியில் கனமழை பெய்தது. இதனால் அனல் காற்று தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்த நிலையில் புதுச்சேரியின் பாகூர், கிருமாம்பாக்கம், காட்டுக்குப்பம், கன்னிக்கோவில், முள்ளோடை, ரெட்டிச்சாவடி, தவளக்குப்பம், அரியங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. அதேபோன்று புதுச்சேரியின் நகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. தொடர்ந்து விட்டு விட்டு பெய்த கனமழையால் சாலையின் இருபுறங்களிலும் மழைநீர் சூழ்ந்து பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடுமையான அவதிக்கு ஆளாகினர். விநாயகா அறக்கட்டளை சார்பாக ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் 50வது வாரமாக சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும்
பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமானோர் சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர். மேலும் பல்வேறு நபர்கள் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் வறுமையில் வாழக்கூடிய பொதுமக்களின் பசியை போக்கும் வகையில் விநாயக அறக்கட்டளை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் அன்னதானம் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று விநாயகர் அறக்கட்டளை சார்பாக 50வது வாரமாக அன்னதானம், இனிப்பு மற்றும் தண்ணீர் பாட்டில் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மினி லாரி அசோசியேஷன் தலைவர் RMS முருகசாமி, செயலாளர் நாகராஜன், பொருளாளர் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியை விநாயகர் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் விநாயகர் அறக்கட்டளை நிர்வாகிகள் கூறுகையில், வறுமையில் வாழ்கின்ற பொதுமக்கள் மற்றும் உணவின்றி தவிக்கும் ஏழைகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்து 50வது வாரமாக அன்னதானம் செய்து வருகிறோம். மேலும் உதவுகின்ற மனம் படைத்த அனைவரும் தங்களால் முடிந்த உதவிகளை பொதுமக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் செய்து வருகிறோம் என்றும் தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விநாயகர் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. தனியார் நிறுவனம் சார்பில் 1.60 கோடி மதிப்பீட்டில் 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம், பெண்ணலூர் மற்றும் கடவஞ்சேரி ஊராட்சிகளில் குடிநீர் பிரச்சனையை கருத்தில் கொண்டு தனியார் கார் நிறுவனத்திற்கு புதிய நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்க ஊராட்சி மன்ற தலைவர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன்படி தனியார் நிறுவன சமூக பாதுகாப்பு நிதியில் இருந்து 1.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க திட்டமிடப்பட்டது. அந்த வகையில் பெண்ணலூர் ஊராட்சியில் 1.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும், கடவஞ்சேரி ஊராட்சியில் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் கொள்ளளவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் கட்டி முடிக்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி தலைமையில் 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இந்த நிகழ்வில் ஒன்றிய குழு உறுப்பினர் செந்தில்ராஜன், பரமசிவம், ஊராட்சி மன்ற தலைவர்கள் தென்னலூர் கல்பனா யுவராஜ், கொளத்தூர் ஹரிகிருஷ்ணன், கடவஞ்சேரி வசந்தா சித்திரை, இருங்காட்டுக்கோட்டை சிவக்குமார் மற்றும் தனியார் நிறுவன அதிகாரிகள் பங்கேற்றனர். கம்பெனியை நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தான் இந்த கம்பெனியை திறந்தார். ஆக அதை தொட்டு அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார்கள். மலர்காக மாவட்ட அடுத்ததாக கொளத்தூர் ஊராட்சி மன்ற
மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் நடத்தும் அறம் 25 பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி MBBS மற்றும் MD, MS படித்த மாணவர்களுக்கு அறம் 25 பட்டமளிப்பு விழா அருள் திரு பங்காரு அடிகளார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் ஆதிபராசக்தி நிறுவனங்களின் தலைவர் சக்தி லட்சுமி பங்காரு அடிகளார் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாடு அறநிலையின் துணைத் தலைவரும் மருத்துவக் கல்லூரியின் தாளாளருமான சக்தி அன்பழகன் முன்னிலை வகித்தார் மற்றும் தமிழ்நாடு முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். இவ்விழாவில் MBBS பயின்ற மாணவ மாணவிகள் 2019, 2020 பிரிவை சேர்ந்தவர்கள் மற்றும் முதுகலை MD, MS 2021 பிரிவை சேர்ந்த தேர்ச்சி பெற்ற MBBS 148 மற்றும் MD, MS 34 மொத்தம் 182 மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் காவல்துறையின் தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிபராசக்தி அறநிலையின் துணைத் தலைவர் செந்தில்குமார், ஆதிபராசக்தி மருத்துவமனை மருத்துவ இயக்குநர் டாக்டர் ரமேஷ், ஆதிபராசக்தி பாரா மெடிக்கல் கல்லூரிகளின் தாளாளர் டாக்டர் ஸ்ரீலேகா செந்தில்குமார், ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி செயலாளர் டாக்டர் மதுமலர், பிரசன்னா வெங்கடேஷ், டாக்டர் பிரசன்ன வெங்கடேஷ், ஆதிபராசக்தி அறநிலையின் முதன்மை செயல் அலுவலர், மேல்மருவத்தூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வழக்கறிஞர் சக்தி அகத்தியன் மற்றும் டாக்டர் ஷாலினி அகத்தியன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவில் முதல்வர் டாக்டர் கண்ணன், மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் சவுந்தரராஜன், கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி லிங்கநாதன், அனைத்து துறையின் தலைவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். இவ்விழாவில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நடத்தும் அறம் 25 பட்டமளிப்பு விழா முன்னாள் காவல்துறையின் தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். Do's and don'ts. இது நல்லது, இது கெட்டது. நல்லது செய்யக்கூடியதான் அப்படி. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பிறந்தநாளை தொடர்ந்து சித்தாமூர் மேற்கு ஒன்றிய மகளிர் அணி தலைவி நிஷாந்தி மணிகண்டன் தலைமையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் பிறந்தநாளை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் மோகன் ராஜா பிறந்தநாளை முன்னிட்டு சித்தாமூர் மேற்கு ஒன்றிய மகளிர் அணி தலைவி நிஷாந்தி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் மோகனராஜா கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சித்தாமூர் மேற்கு ஒன்றிய தலைவர் துரை மற்றும் அச்சரப்பாக்கம் ஒன்றிய தலைவர் செந்தில் வேலவன், பெருமாள், தலைவா பாலா, சித்தாமூர் ஒன்றிய மகளிர் அணி விக்னேஸ்வரி, சங்கரி, உமா, காஞ்சனா, தெய்வானை, தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒன்றிய, நகர, பேரூர் கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். இருண்ணா அவன் போஸ் கொடு. அப்படியே 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 சரி. போதும்.
பார்கவ குலத்தின் மூத்த முன்னோடி குமாரசாமி சிலைக்கு மரியாதை செலுத்திய மாநில பொதுச் செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்கள். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் மாவட்டம் மணம்பூண்டி பகுதியில் அமைந்துள்ள பார்கவ குலத்தின் மூத்த முன்னோடி தமிழ்நாடு பார்கவ குல சங்கத்தின் நிறுவன தலைவர் ரா. குமாரசாமி அவர்களின் நினைவிடத்தில் பார்கவ குல முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கணேசன் மூப்பனார், இணை பொதுச் செயலாளர் அன்புதுரை, பொருளாளரும் இந்திய ஜனநாயக கட்சியின் விழுப்புரம் மத்திய மாவட்ட தலைவருமான செந்தில்குமார் தலைமையில் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பார்கவ குல முன்னேற்ற சங்கத்தின் மூத்த உறுப்பினர் DR என்கிற முருகேச உடையாரை மரியாதை நிமித்தமாக நிர்வாகிகள் சந்தித்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் பார்கவ குல முன்னேற்ற சங்கத்தின் இளைஞரணி செயலாளர் ராம்குமார், மாணவரணி மாநில செயலாளர் ராஜு, பார்கவ குல முன்னேற்ற சங்கத்தின் விழுப்புரம் மாவட்ட கௌரவ தலைவர் தங்கவேல் உடையார், ரா. குமாரசாமி அவர்களின் பேரன் பாலமுருகன், பார்கவ குல முன்னேற்ற சங்க நிர்வாகிகள், மாநில மண்டல நிர்வாகிகள் குருமூர்த்தி, தகடி ஏழுமலை, ராமகிருஷ்ணன், கருணாநிதி, அசோக் கரிகால சோழன், செந்தில், ஐயப்பன், குரு, வாசு சுரேஷ், சக்திவேல், பாரத், பாலாஜி, கதிர், தீபக், அருள், ராமு, கிஷோர், பார்த்திபன், பிரசாந்த், நித்யானந்தன், கார்த்திக் உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர். மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர், பார்கவ முன்னேற்ற சங்கத்துடைய மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய டாக்டர் செந்தில்குமார் அவருடைய தலைமையிலும் இன்றைக்கு சிறப்பு மாலை செலுத்தி மரியாதை செலுத்தப்பட்டது. நம்ம விழுப்புரம் மண்டலங்களுடைய திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டத்திற்கு வந்திருக்கின்ற முக்கியமான பெரியவர்களையும் மக்களையும் வருகிற தம்மனூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தலின்படி, மாவட்ட கழக செயலாளர் தென்னரசு அறிவுறுத்தலின்படி, காஞ்சி தெற்கு ஒன்றிய செயலாளர் வினோத் அறிவுறுத்தலின்படி, காஞ்சி தெற்கு ஒன்றிய தம்மனூர் ஊராட்சி சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாணவ மாணவிகள் 51 நபர்களுக்கு புத்தக பை மற்றும் 101 நபர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு புடவை மற்றும் தம்மனூர் ஊராட்சியில் 10ஆம் வகுப்பு படித்து முடித்து முதல் 5 மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை, கேடயம் மற்றும் உதவித்தொகையை வழங்கினர். பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிகளை உதயன், சுகுமார், காஞ்சி தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் உதயன், சுகுமார், மேகநாதன், யுவகுமார், யுவா, அஸ்வின், சுரேஷ், பரதி, பிரபா மற்றும் பலர் செய்திருந்தனர். காஞ்சி தெருவுக்கு உட்பட்ட தம்மனூர் ஊராட்சியில் மிக பிரமாணமாக ஏற்பாடுகளுக்கும் நலத்திட்டங்களுக்கு வருவதற்கும் ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் கிளை நிர்வாகிகளுக்கும் மற்றும் பொதுமக்கள் மேகநாதன், சுரேஷ் மற்றும் கிளை ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்புடன் இந்த விழாவை ஒரு சிறப்பாக பிரமாணமாக ஏற்பாடு செய்திருக்காங்க. இந்த விழா மயிலம் மத்திய ஒன்றியம், ஆசூர், வேங்குத்தூர் ஆகிய ஊராட்சியில் தொழிலாளர் நலன் வாரியத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. தொழிலாளர் நல வாரியத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாமிற்கு
தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு நல வாரிய உறுப்பினரும் தலைமை தீர்மான குழு உறுப்பினருமான செஞ்சி சிவா தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு தொழிலாளர் நல வாரியத்தின் உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தார். இதில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேதுநாதன், டாக்டர் மாசிலாமணி, ஒன்றிய செயலாளர் மணிமாறன், மாவட்ட கவுன்சிலர் மகேஸ்வரி குமரேசன், ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தா விநாயகம், மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார், ஒன்றிய இளைஞரணி சம்சுதீன், திமுக நிர்வாகிகள் சேகர், பாஸ்கர், முனியாண்டி, ஞானசேகர், அன்பழகி, தன்சேகர், பிரபு, ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சார் மக்கள் முதல்வர் தளபதி, சார் முதல்வர் தளபதி, மக்கள் முதல்வர் தளபதி, மக்கள் முதல்வர் தளபதி, மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின், மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின், மக்கள் சார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ராகுல் காந்தி நியூ விஷன் டிரஸ்டின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. ராகுல் காந்தி நியூ விஷன் டிரஸ்ட் சார்பில் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் RP ரமேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவரும் அறக்கட்டளையின் தலைவருமான இருதயராஜ் தலைமை தாங்கினார். மாநில பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன், திண்டிவனம் நகர காங்கிரஸ் தலைவர் விநாயகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒலக்கூர் வட்டார தலைவர் புவனேஸ்வரன் வரவேற்றார். செஞ்சி வட்டார தலைவர் வழக்கறிஞர் சக்திவேல் துவக்க உரையாற்றினார். வல்லம் வட்டார தலைவர் இளவழகன், மாவட்ட துணைத் தலைவரும் பேச்சாளருமான பொன்பத்தி சம்பத், மயிலம் வட்டார துணைத் தலைவர் சீதாபதி, மயிலம் வட்டார பொருளாளர் பலராமன், மாவட்ட செயலாளர் பாபு, IT விங் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், சிறுபான்மை பிரிவு செஞ்சி நகர தலைவர் அப்துல் மஜீத், மூத்த உறுப்பினர் சுந்தரம், சாமிநாதன், மாவட்ட மகிழா காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகி ஜெயா சுந்தரம் மற்றும் கிராம பொதுமக்களும் தாய்மார்களும் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரபல நிறுவனங்களின் பெயர்களில் 100 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட ஆசாமியை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். ஆலய கும்பாபிஷேகத்திற்காக நன்கொடை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம். இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.